வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு காவலர் தேர்வு பிசி காவலர் தேர்வுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக போகிறோம். ஸோ கட் ஆஃப் இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்ன்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு ஃபைனலான கட் ஆஃப் மதிப்பெண்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கவலையே பட வேண்டாம். இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க எதிர்பாராததை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 3552 வேகன்சிஸ்க்கு 3 லட்சம் பேர் உள்ளே வந்தாங்க. ஸோ கரண்ட் இயரில் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 3359 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் இந்த ஆண்டு டஃப் லெவலோடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப போன வருஷத்தை கம்பேர் பண்ணுற வரைக்கும் இந்த ஆண்டு டஃப் லெவல் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயருடைய டேட்டா பேஸை நீங்கள் செக் பண்ணாலும் இந்த ஆண்டோடைய கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 32 மார்க்ஸுக்கு எபோவ் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம கட் ஆஃபே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொஷின் லெவலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ 65க்கு மேலே பார்த்தீங்கன்னா 100% நிறைய பேர் எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கட் ஆஃபுக்கு நம்ம போயிடலாம். ஸோ நம்ம அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டையும் சேர்த்து தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்ம போடுறோம். ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஓசி கேட்டகரிக்கு ஆண்கள் கேட்டகரி அப்படின்னு நம்ம வரப்போ எல்லாமே சேர்த்து ஓவராலாக நமக்கு 60லேருந்து 62 மார்க்கு. அதே மாதிரி பெண்கள் கேட்டகரி அப்படின்னு வரப்போ 54லேருந்து 55 இல்லைன்னா 56 வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பிசி கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 59லேருந்து 61 வரைக்கும் வரும். அதே மாதிரி பெண்களுக்கு 53லேருந்து 55 வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரி ரொம்ப இதாக தான் தெரியும், உங்களுக்கு அதிகமாக தான் தெரியும். ஸோ அதே போல் தாங்க பிசி முஸ்லீமோடைய கேட்டகரிக்கும் உங்களுக்கு மாறுபடுங்க. ஸோ அந்த பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு அப்படியே அதுலேருந்து 10 குறைஞ்சிரும். 49 இல்லை 50 வருது உங்களுக்கு ஆண்களுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45லேருந்து 49 48 அந்த மாதிரி சம்திங்கில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி. ஸோ இவங்களுடைய கட் ஆஃப் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிசிக்கு என்ன இருக்கோ அதே தான் வரும். கொஞ்சம் கூடுதலாக தாங்க வரும் அந்த கட் ஆஃப் ரேஷியோ. ஸோ ஆண்களுக்கு 59 60 வரைக்கும் வரும். பெண்களுக்கு 52லேருந்து 58 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 58லேருந்து 60 வரைக்கும், பெண்களுக்கு 52லேருந்து 54 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எஸ்சி ஏல பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 56லேருந்து 58, பெண்களுக்கு 51லேருந்து 53. ஸோ அடுத்து எஸ்டி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். 57லேருந்து 59 ஆண்களுக்கு, பெண்களுக்கு 49லேருந்து 59. ஸோ இந்த எக்ஸர்வீஸ்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டோ அந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்டாக தான் இருக்கும். 29 35 டெஸ்ட்டு பாஸ் பண்ணாலே அவங்களுக்கெல்லாம் உள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி கோட்டா ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருக்குது, எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் ஏதாச்சும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் கம்மியாக இருந்தாலும் உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமான ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். இதுலேருந்து ஒரு 2 மதிப்பெண்கள் 3 மதிப்பெண்கள் கூடவும் குறையவும் செய்யலாம். ஸோ கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக 60லேருந்து 65க்கு மேலே எடுத்திங்கனாலே போதும். உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மக்களே. ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.